சரிங்களா? அடுத்ததா விட்டு கொடுக்கிறது. எதுக்காகலாம் விட்டு கொடுக்கலாம்? எங்கெங்க எல்லாம் விட்டு கொடுக்கிறது? அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு அன்பிற்காக விட்டு கொடுங்க. நீங்க எது மேலையெல்லாம் அன்பா இருக்கிறீங்களோ, யார் மேலையெல்லாம் அன்பா இருக்கிறீங்களோ, அந்த அன்பானவங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அது புடிச்சது, அதுதான் கரெக்ட்டு. சொல்லி பாருங்க. இல்லப்பா இது நல்ல விஷயம் இல்லப்பா, இது தவறு. இது மாரி விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, இல்ல எனக்கு அது வெந்தே ஆவணும், குடுத்தே ஆவணும். சரி ஓகே. எடுத்துக்கோ. அதுக்கு மேல உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதான் கிடைக்க போகுது. விடு. அப்படின்ற நிலைக்கு நீங்க வந்துருங்க. அப்படி செஞ்சா என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆன்மா வந்து தேவையில்லாத பதிவுகளை ஏற்படுத்திக்காது. அதாவது என்னன்னா, ஒரு தேவையில்லாத குணங்கள், ஒரு கோபத்தையோ, இல்ல வன்மத்தையோ, இல்ல வந்து அந்த மாதிரியான உணர்வுக்குள்ள ஆட்படாது. எப்பயுமே அது என்ன பண்ணும், அன்புன்ற ஒரு விஷயத்துக்காக தனக்கு சங்கடமே விளைந்தாலும் பரவால்ல, நீ வச்சுக்கோ. பரவால்ல, எனக்கு சங்கடம் தானே, நான் அடைஞ்சுட்டு போறேன். அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா, அதுக்காக நீங்க விட்டுக் குடுக்கலாம். அதுக்காக நம்ம என்னென்னலாம் விட்டுக் குடுக்கலாம்? எல்லாமே பொய்யி. அதனால எல்லாத்தையுமே விட்டுக் குடுக்குறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம எல்லாமே என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? நிஜம்னு நெனச்சுட்டு இருக்கோம். வீடு, சொத்து, காரு, பணம் எல்லாமே என்னதான்? டெம்பரவரி தான். ஆனா இதுக்காக தான் சண்டையே வருது. எங்க போனாலும் எங்க வருதுன்னா, இதுகளுக்காக தான் சண்டையே நம்ம போட்டுட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் இப்போ உங்க வீட்லயோ, நம்ம சாதாரணமா ஒரு இடத்த கூட உட்கார்றதுக்கு இடத்த கூட நம்மளால விட்டுக் குடுக்க முடியாது. இப்ப நம்ம பேருந்துலயே உட்கார்ந்துருக்கோம். போய் சன்னல் ஓரத்துல சீட்டு புடிச்சு உட்கார்ந்தாச்சு. ஒருத்தர் வர்றாரு. 2 பேர் வந்து கேட்கிறாரு. அவர் வந்து, "எனக்கு அந்த சீட்டு தான் வேணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? "அதெல்லாம் முடியாதுங்க. நான் முன்னாடிலேருந்து உட்கார்ந்துருக்கேன். நான் ரொம்ப தூரம் போணும். நான் என்னமோ முடியாது. நான் இங்க தான் உட்கார்ந்திருப்பேன்." அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப நமக்கு என்ன மனசு இல்ல? விட்டுக் குடுக்குற மனசு இல்ல. அங்க என்னென்னலாம் வந்து சேர்ந்துருது? கர்வம் வந்துருது. சரிங்களா? நான் நான் அந்த அதிகாரத்துவம் வந்துருது. புரியுதுங்களா? அப்ப அப்ப என்ன ஆச்சு? அன்புங்கிறது இல்லாம போயிடுது. அதனால கோபம் வந்து சேர்ந்துரும். எல்லாமே அங்க வந்து சேர்ந்துரும். அப்ப நம்ம அவர் அங்கேயே உட்கார்ந்திருப்பார். "என்னங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களா? இந்த இடத்துல இருக்கணுமா? பரவால்ல. நீங்க உட்காருங்க. நான் அந்த பக்கம் உட்கார்ந்துக்கிறேன்." அப்ப என்ன பண்ணலாம்? இது அன்பினால செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அது நன்மை. அந்த இடத்துல என்ன இருக்குது? பரவால்ல. இந்த இடத்துல இது ஒரு இது ஏன் சண்டை தேவையில்லாத ஒரு ஒரு இத ஏற்படுத்திக்கிட்டு. அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வரணும் எல்லா இடத்துலயுமே. இதுவே உங்க குடும்பத்துக்குள்ள உங்க அண்ணன், தம்பி இந்த மாரி இருக்குன்னா, ஒரு ஒரு சொத்து அவரு சொல்லுவாரு, "எனக்கு ஒரே ஒரு பார்ட். இதுல ஒரு பார்ட் மட்டும் எனக்கு குடுத்தா போதும்." அப்படிம்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம். மனசு வராது. விட்டுக் குடுக்க மனசு வராது. அது ஒரு பார்ட் ஐயோ! இப்ப எவ்வளவு கேட்கிறான் தெரியுமா? ₹1,00,00,000 சொத்த கேட்கிறான் சாதாரணமா. இப்ப 2 பேருக்கு நம்ம எவ்வளவு பிரிச்சிருக்கிறோம்? ஆளுக்கு ஒரு 10, 10 கோடி 5, 5 கோடி இருக்குது. சரி 5,00,00,000ல பிரிச்சாச்சு. அதுல 1,00,00,000 அவன் கேட்கிறான். கூட கேட்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம். நமக்கு மனசே வராது. இது நான் கோடியே வேண்டாம். லட்சத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படி லட்சத்துல இருந்தா கூட நாம என்ன பண்ண மாட்டோம். அந்த லட்சமே இல்ல 1000த்துலயாவது இருக்கு. அதுக்காக விடுவோமா அப்படின்னா கிடையாது. 2 குழி 3 குழிக்காவெல்லாம் எவ்வளவோ உறவுகள் பிரிந்து கிடக்கு இன்னைக்கு. நினைச்சு பாருங்க. ஒரு சும்மா ஒண்ணுமே இல்ல அதுல. அந்த இடம் அங்கேயே தான் இருக்க போகுது. அந்த எல்லாமே அங்க தான் இருக்க போகுது. இது போராடிக்கிட்டு இருக்க, இதுக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க யாருமே அங்க இருக்க போறதில்ல. ஆனா அதுக்காக எது இங்க தொலையுதுன்னு கேட்டீங்கன்னா, அன்பு தொலையுது. அதுக்காக எது தொலையுதுன்னா, கருணை தொலைஞ்சு போச்சு. வஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால கோபம் அதிகமாயிடுச்சு. அதனால வன்மம் மனசுக்குள்ள 2 ஆன்மாக்குள்ளயும் வளர்ந்துருச்சு. இந்த 2 ஆன்மாவும் இந்த ஒரு விஷயத்துக்காகவே பல பிறவி எடுக்கிற மாரி ஆயிடும். தேவையா? எது முக்கியம் நமக்கு? இந்த உணர்வுகள் முக்கியம். இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்தே இருக்கிறோம். ஆனா, நாம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக, நம்மளால அத விட்டுக் குடுக்குற மனநிலை வர்றதே இல்ல. நீங்களே கேட்டு பாருங்க. நெறைய நேரங்கள்ல நம்ம எல்லாருமே அந்த மாரி பல இடங்கள்ல கடந்து வந்திருப்போம். ஆனா, இனிமே நம்மளுக்குள்ள அந்த புரிதல் வரணும். சரிங்களா? என்ன விஷயம்? தம்பி தானே, கூட பிறந்தவன். எவ்வளோ நாள் நம்ம கூட ஒண்ணா விளையாண்டுருப்போம். ஒரே குடும்பத்துல, ஒண்ணா வளர்ந்திருப்போம். எத்தன விஷயங்கள நம்ம வந்து ரொம்ப அன்பாலாம் இருந்திருப்போம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால, அந்த உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ உறவு இருக்கு. அந்த அண்ணனும் வேண்டாம், தம்பியும் வேண்டாம், இல்ல அக்கா, தங்கச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போற எத்தனையோ உறவு இருக்கு. அப்ப இவ்ளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா? அப்ப இவ்ளோ நாள் செலுத்தின அன்பு பொய்யா? அப்ப நீங்க இவ்ளோ நாள் பணத்துக்காக தான் நம்ம செலுத்திட்டு இருந்தோமா? அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட ரைஸ் ஆகணும். உங்ககிட்ட வரணும். அப்ப நம்மளுக்குள்ளேயே அந்த ஒரு புரிதல் வந்து சரி ரைட் ஓகே. என் தம்பி தானே, இல்ல என் தங்கச்சி தானே, இல்ல என்னோட எடுத்துக்கோ, வச்சுக்கோ, நல்லா இரு. இல்லைங்க அவன் ரொம்ப மோசமான ஆளுங்க. குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருவான். என்கிட்ட இருந்தா தான் நல்லா இருக்கும். அவன் வீணாக்கிருவான். அதுக்காக தான் நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு நீங்க அதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணா மாற்று ஏற்பாடா அந்த குடும்பத்துல இல்ல வேற எப்படி செஞ்சா அந்த உதவிய அத அவன் ஈடுகட்ட முடியுமோ,
அதை நான் சரி பண்றேன், அதுக்கே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உதவியோட இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சொத்துனாலேயோ பொருள்னாலேயோ அந்த உறவுக்குள்ள அந்த பிரிவு அப்படிங்கிறது வரவே கூடாது. சரிங்களா? வந்துச்சுன்னா அந்த அன்புங்கிற பார்ட் அப்படியே போயிடும். அதுக்கு பதில் ஒரு 3, 4 உணர்வு தேவையில்லாத விஷயங்கள் உங்க 2 பேருக்குள்ளேயும் வளர்ந்துரும். சில இடங்கள்ல நாம நன்மைக்காக விட்டுக் கொடுக்கலாம். நன்மைக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும், விட்டுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இதை நான் விட்டுட்டு வந்தேன்னா அந்த இடத்துல நல்லா இருக்கும். ஓகே, எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நன்மை விளையுதா? சரிப்பா, என்னால அது தடைபட வேண்டாம், நான் கொடுத்துறேன். அவ்வளவுதான். அந்த ஒரு மனநிலை வந்துடணும். எதுவா இருந்தாலும் நல்லா நினைச்சு பாருங்க. கர்ணன் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப இதா இருந்தார். தன்னுடைய உயிர் போகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவசத்தோட பிறந்திருப்பான் அவன். உடல்ல இயல்பாவே பிறக்கும் போதே சூரிய புத்திரன் அப்படிங்கறனால உடல்ல ஒரு கவசம் இருக்கும், காதுல ஒரு அந்த குண்டனி இருக்கும். இது எல்லாமே இருந்தா இவனால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, இவனை ஜெயிக்க முடியாது அர்ஜுனனால அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனனுடைய தந்தை இந்திரன் வந்து மாறு இடத்துல அவன்கிட்ட போய் யாரு எதை கேட்டாலும் கொடுத்துருவான். சரிங்களா? அவன்கிட்ட வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து ஒரு ஒண்ணு வேணும் உன்கிட்ட இருந்து. இவனுக்கு அந்த நேரத்துல அந்த கடைசி நேரத்துல இவர் என்ன கேட்க போறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்பதான் இவர் யாருங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, உங்க பிள்ளைக்காக வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன வேணும்ன்றீங்களோ அதை நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து இது வந்து ஒரு பெரிய சதி அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். அப்போ விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது மனிதர்களுக்குள்ள இங்க இருக்கிற மனிதர்களுக்குள்ள சண்டை நடக்கிறப்ப இறை சக்தி அங்க எந்த இடத்துலயும் உதவியா இருக்கக்கூடாது. ஒரு ஒரு சண்டையில வந்து இறை சக்தி உதவி பண்ணாது, நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் அது நிற்கும். அப்ப உன்னிட்ட அது இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நியாயம் தோக்குறதுக்கு அது காரணம் ஆயிடக்கூடாது, அதை கொடுத்துரு அப்படிங்கிறதுதான் நான் கேட்கிறேன். இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது சதியெல்லாம் இல்லை, அது தர்மத்துக்காக நடக்கப்பட்ட அந்த விஷயம். அது அப்ப என்ன பண்றாரு, அதையே அவன் பிச்சு கொடுத்துட்றான். அவ்வளவு பெரிய இதே அந்த நன்மைக்கு நடக்குதா, சரி ரைட் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்றேன், எடுத்துக்கோ. அதுக்கு அது மாதிரி கொடுக்குற அந்த மனநிலை வந்ததுக்காக என்ன நடக்குது தெரியுமா? கடவுள் சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஏதாவது ஒண்ணு தரேன், அதை ஒரு தரம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். யார் எதிரின்னு நினைக்கிறியோ அவன் உனக்கு முன்னாடி நிக்கிறப்ப நீ இதை பயன்படுத்தினா அவனை தப்பிக்க முடியாது. அவ்வளவுதான். இது என்ன காரணத்தினால கிடைச்சது? கேட்ட உடனே இந்த விஷயம் கொடுக்கப்பட்டதுனால. அப்ப அதே மாதிரி நீங்க எத்தனை இடத்துல நம்ம நன்மைக்காக நம்ம விட்டு கொடுக்குறோம். இல்ல சமரசம், இதை நான் விட்டா அங்க வந்து சமரசம் ஆயிடுவாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க, அங்க தேவையில்லாத உணர்வுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அப்படின்னு இருக்குதுன்னா அந்த இடத்துல எல்லாம் தைரியமாக நீங்க விட்டு கொடுங்க. அதனாலதான் அந்த காலத்துல விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு நிறைய சொல்லி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், தெரியும் விட்டு கொடுத்தா கெட்டு போயிடல, எல்லாம் தெரிஞ்சார். தெரிஞ்சு முக்கியம் இல்லை, புரிந்து முக்கியம் இல்லை, உணர வேண்டும், உணர்ந்ததை செய்ய வேண்டும். நீங்க செஞ்சாதான் முக்கியம். நீங்க செய்யறீங்களா? நீங்க விட்டு கொடுத்துட்டு நம்ம வீட்டிலேயே நல்லா எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்களா பாருங்களேன், இனிமே கவனிச்சு பாருங்க. நீங்க எந்தெந்த இடத்துல விட்டு கொடுக்காம நிக்கிறீங்க, எந்த இடத்துல விட்டு கொடுக்குறீங்கன்னு பாருங்க. ஒரு சின்னதா ஒரு விஷயம் அதை மாத்தி வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு வர போறல. இப்படிதான் வைக்கணும், இல்ல இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிறதுல அதுக்குள்ளேயே ஒரு பெரிய கரப்ஷன் வரும். சரிங்களா? இந்த பொருளை இந்த இடத்துல வைக்கணும், இந்த பொருளை இந்த இல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல வைக்கணும், இவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல வைக்கணும். ஏதோ ஒண்ணு வச்சுட்டு போ, அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஒரு பாதிப்பு இருக்குது. இன்னைக்கும் இதை பயன்படுத்தினா ஒரு இந்த மாதிரி வைக்கிறதுனாலயோ இல்லை இதை யூஸ் பண்றதுனாலயோ ஒரு பாதிப்பு இருக்குது. நான் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கோ பாதிப்பு இருக்குதுன்னா அதை நம்ம அதுக்காக நம்ம அங்க போராடுறதுல தப்பு இல்லை. போராடலாம், ஒரு முடிஞ்ச வரைக்கும் தான் போராடலாம். அதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணிட முடியும்? சரி விதின்னு விட்டுறணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீயா புரிஞ்சுக்காத வரை நான் என்ன பண்றது, ஓகே விடு அப்படிங்கிற அந்த நிலை வந்துருச்சுன்னா இங்க எங்கேயாவது சண்டை வருமா குடும்பத்துக்குள்ள? இந்த ஒரு விஷயம் நடந்தா எங்கேயாவது யாரு குடும்பத்திலயாவது ஏதாவது பிரச்சனை வருமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய சவால்கள் வருது குடும்பத்துல எல்லாம், நிறைய பிரச்சனை வருதுல்ல. என்ன அங்க இல்லை, யாருக்குமே விட்டு கொடுக்குற மனசே இல்லை. யாரும் அவங்களுடைய கொள்கையில கொள்கையே விட்டு கொடுக்கறல. இன்னைக்கு வந்து நிறைய பேர் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கொள்கையே விட்டு கொடுக்கல. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை. அதுதான் ஏன் துரோணாச்சாரியாருக்கும் பீஷ்மருக்கும் இப்படி ஒரு சங்கடம் வந்துச்சுன்னா, அவங்க சுய தர்மத்தை அவங்கன்னா இவங்க தானே ஒரு அடையாளம் படுத்திட்டாங்க. பீஷ்மராயா வாக்கு தவற மாட்டாரியா, அவர் சொன்ன சொல்லு சரியா இருப்பாரியா, இப்படியா உரியேத்தி அவங்க வந்து அப்படி தயார்படுத்தி வச்சாச்சு. இப்போ அங்க இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, திரௌபதிக்கு வந்து துகில் உரிய போறாங்கன்னு சொன்னா கொதித்து எழுவுற, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் புறப்படுறேன் அப்படின்னு புறப்பட்டாருன்னா விட நீ வாக்கு கொடுத்துருக்க, கடைசி வரை இங்க இருப்பேன்னு சொல்லியிருக்க, அந்த வாக்கு அப்படின்னா நீ மீறியா? ஆஹா, வாக்க நான் மீற மாட்டேனே, அந்த வாக்குக்காக நான் உட்கார்ந்துருக்கேன். அதுதான் தவறு. நீங்க செய்ய போற விஷயம், நீங்க இருக்கிறது
உங்களுடைய அந்த புடிமானம் இருக்கு இல்லையா? அது எத புடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறீங்க? அதனால பல பேருக்கு தீமை நடக்குது. இப்பயே ஒரு பெரிய தீமை நடந்துகிட்டு இருக்கு. அந்த தீமை நடந்தாலும் நான் என்னுடைய இதுல கரெக்ட்டா இருப்பேன்ப்பா. நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. அப்படின்னு இருக்கிறது தர்மம் கிடையாது. அது மாரி இருந்தா அது பெரிய பாவம். நீங்க எல்லாத்துக்கும் துணை போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நம்ம குரல் கொடுத்து தான் ஆகணும். ஆனா விட்டு குடுக்குறதுங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த இடத்துலயாவது நம்ம இது மாரி நெறைய பேர் விட்டு குடுக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணல, அவருடைய கொள்கைகளை விட்டுக் குடுக்க அவர் தயாரா இல்ல. அவர் கொள்கைய விட்டுக் குடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. நான் சுய தர்மத்த கடைபிடிச்சு என்ன பண்ண போறேன்? தூக்கி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நான் தடுக்கத்தான் நிக்க போறேன். அததான் அவர் செஞ்சிருக்கணும். அப்படி தடுத்திருந்தா அது கரெக்ட்டா இருந்திருக்கும். அவரால எத விட்டுக் குடுக்க முடியல. அவருடைய மனசுல இருந்த அந்த பிடிமானத்தை விட்டுக் குடுக்க முடியல. நெறைய பேருக்கு அப்படிதான். நான் இப்படிதான், அப்படிதான்னு ஒரு 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 வட்டம் போட்டுக்குவாங்க. அது முன்னாடியே போட்ட புரோகிராம், முன்னாடியே போட்ட வட்டம். அதுக்குள்ளேயே இருந்துக்குவாங்க. யாருக்காகவும் எதுவும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. எதுக்காக? திரும்ப அத ஒரு கன்சில் பண்ணுங்க. திரும்ப ஒரு வாட்டி அத யோசிங்க. இது சரிதானா? நம்மனால இது நல்லதா? இல்ல அடுத்தவங்களுக்கு இது நல்லது கிடைக்குமா? மத்தவங்களுக்கு நல்லது நடக்குதா? இல்லையா? ரைட். ஓகே. அப்ப என்ன சேஞ்ச் பண்ணணும்? இத சேஞ்ச் பண்ணா ரைட். அந்த ஒரு தன்மை நம்ம மனசுக்குள்ள வரணும். சரிங்களா? இதுக்காகலாம் நீங்க விட்டுக் குடுக்கலாம். வேற எதுக்காக விட்டுக் குடுக்க வேண்டியதில்ல. பணத்துக்காக விட்டுக் குடுக்கணுமா? இல்ல ஒருத்தருடைய இதுக்காக. ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அந்த இடத்துல நான் இது பண்ணேன்னா, அவருடைய வாழ்க்கையே இதாயிடும். அவர் ரொம்ப பித்து புடிச்ச மாரி ஆயிடுவாரு. எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்ப நான் அந்த இடத்துல அவருடைய வெற்றிக்காக நான் விட்டுக் குடுக்கல. அவர் மேல இருந்த அன்பு, அந்த ஒரு ஆத்மா மேல இருந்த அன்புனால, ஓகே. அதனால விட்டுக் குடுக்குறேன். சரிங்களா? எந்த இடத்துல விட்டுக் குடுக்க போனாலும் இதுதான் அடிப்படையா இருக்கணும். ஒண்ணு அன்பு, இல்ல நன்மை, சமரசம். இது எது இருந்தாலும் கண்டிப்பா அதுக்குள்ள அது வந்துரும். இதுக்காக நாம விட்டுக் குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறோமா? அடுத்ததா பொறுமை. நமக்கு எத்தன